ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பீனட் சட்னி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 2 கப்ஸ் பீனட் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கின் டார்க்காக ஆகி அந்த ஒரு அரோமா வரணும், அது வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கும். நல்லா நீங்கள் சாட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் எல்லாம் நல்லா டார்க் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடுங்க. இப்போ இது கொஞ்சம் தொடுற சூட்டில் இருக்குது. இப்போ நல்லா க்ரஷ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஸ்கின் எல்லாம் பீல் ஆகி வந்துடும். இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி பீல் பண்ணதுக்குன்னா, நீங்கள் ஒரு டம்ளர் மாதிரி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். ஸோ ஸ்கின் எல்லாம் வந்துடும். நீங்கள் எது ஈஸியோ அது நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீனட்ஸ்லேருந்து ஸ்கின் எல்லாமே எடுத்தாச்சு. இதை இப்போ தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, நான் பண்ணுற குவான்டிட்டிக்கு இந்த ஒரு கார்லிக் போதும். ஸோ அது ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ரெட் சில்லி, ஆனியன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் 3 to 4 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணி விடுங்க. நல்லா ஆனியன்ஸ் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா சாட் பண்ணி விடுங்க. இப்போ ஆனியன்ஸும் சில்லியும் கார்லிக் எல்லாமே நல்லா சாட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு டேமரின் அப்புறம் கொஞ்சம் ஜாகரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா சாட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பீனட் சட்னி முடிஞ்சுது. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டேன். இது கொஞ்சம் நல்லா கூல் டவுன் ஆகட்டும். அதோடையே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச பீனட்ஸும் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு தண்ணி, சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. அதுதாங்க, கிரைண்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, தாளித்து விட்டுடலாம். அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு நான் வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கறி லீவ்ஸ் அண்ட் ரெட் சில்லி போட்டு பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டு தாளித்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான சிம்பிள் டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு பீனட் சட்னி. நீங்கள் இது ஸ்கின் பீல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மல் பீல் பண்ணியே வைப்பாங்கள்ல பீனட்ஸு, அதை வச்சியும் நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டும் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?